ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்க நிதி பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தமிழக அரசு இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. அத்தகவல் தவறானது என்று தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன நடந்தது? ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் மூலமாக இந்த அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி அந்த சமூக பயனாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த நிதியை வேறு சமூகங்களுக்கோ அல்லது வேறு நோக்கங்களுக்கோ பயன்படுத்த முடியாது. இது அரசின் நிலையான நிதி ஒழுங்குமுறையின் ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு சோசியல் மீடியாவில் நிறைய கருத்து வெளியிருந்த நிலையில் தற்போது அந்த நிதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை பாதுகாக்க அரசு தனிப்பட்ட சட்டத்தை இயற்றியுள்ளதாகவும் அந்த சட்டத்தின்படி இந்த சமூகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு நிதியாண்டில் பயன்படுத்தப்படாத தொகை இருந்தாலும் அது பொது நிதியாக மாறாது எனவும் அடுத்த நிதியாண்டில் அதே நோக்கத்திற்காக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எனவே இந்த KUMUT திட்டத்தின் கீழ் குறிப்பாக நிதி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முழுமையாக ஆதாரமற்றது எனவும் இந்த SC/ST டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் எடுக்கல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சட்ட விதிமுறைகளையும் நிதி ஒழுங்கையும் கடைபிடித்து உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை அரசு தொடர்ச்சியாக உறுதி செய்து வருவதாகவும் எந்த ஒரு திட்டத்திற்கும் SC/ST உடைய ஃபண்ட் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.